ஹாய்மா, என்னென்ன பண்ண போகிறோம் இன்னைக்கு? ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம குழம்புக்கான மிளகாய் தனியா இல்லையா மசாலா எப்படி அரைக்கிறோம் அப்படின்றதுக்கா எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி அரைக்கிறோம் அப்படின்றத காட்ட போகிறேன். அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாமா? ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிறது மிளகாய். எஸ், காஞ்ச மிளகாய். நாங்கள் இந்த குண்டு மிளகாய் தான் யூஸ் பண்ணுறோம். இது நல்லா கொஞ்சம் காரமாக இருக்குன்றதுக்காக எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த மிளகாய் யூஸ் பண்ணுறோம். இங்கே நான் 1.5 கிலோ மிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 1.5 கிலோ தனியா எடுக்கிறேன். இந்த மல்லி இலையை நான் 1.5 எடுக்கிறேன்னா சிலர்லாம் வந்து இது கம்மியாக போடுவாங்க, இது அதிகமாக போடுவாங்க. இது ஏறக்குறைய காரம் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓரளவுக்கு குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே சாப்பிட்ற மாதிரி இருக்குன்ட்டு நாங்கள் மிளகாய் தனியா ரெண்டுமே ஈக்குவலாக போடுறோம். இன்றைக்கி மிளகாய் 1.5 கிலோ, தனியா 1.5 கிலோ. வேறு இதில் என்னென்ன ஆட் பண்ணலான்னு பார்த்துடலாம். ஓகே, நம்ம இதில் அடுத்ததாக ஆட் பண்ண போகிற மற்ற சாமான்கள்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் 150 கிராம் மிளகு 150 கிராம் மிளகு போட்டாச்சு. எல்லாமே நம்ம 150 கிராம் தான் ஆட் பண்ண போகிறோம். அடுத்தது சீரகம் 150 கிராம். சீரகம் 150 கிராமுக்கு அப்புறம் சுக்கு இருக்கு இல்லையா, மசாலாவில் சுக்கு போட்டோம்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதனால் சுக்கு ஒரு 150 கிராம் போட போகிறோம். அடுத்ததாக வெள்ளைக்கடுகு ஒரு 150 கிராம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் வெள்ளைக்கடுகு ஒரு 150 கிராம். அடுத்ததாக இந்த மஞ்சள், இந்த கொம்பு மஞ்சள்னு சொல்லுவாங்க. இந்த மஞ்சள் ஒரு 150 கிராம். நான் ஃபஸ்ட்டு 100 கட் பண்ணுறது காட்டுறேன். அடுத்து 50 கிராம்லாம் கட் பண்ணி போடுறேன். மஞ்சளுக்கு அப்புறம் நம்ம சேர்க்க போகிறது வெந்தயம் வந்து 150 கிராம் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? அடுத்து என்ன சேர்க்கலாம்? அடுத்து வறுக்கடலை. எஸ், வறுக்கடலை. இப்போது சிலர் வந்து துவரம் பருப்பு ஆட் பண்ணுவாங்க. சிலர் வந்து திக்னஸ் கொடுக்கறதுக்காக இந்த வறுக்கடலை ஆட் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து இது ஆட் பண்ணிக்கிறோம். வறுக்கடலை ஒரு 150 கிராம் ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா எல்லாமே போட்டோம்னா நமக்கு வண்டு வைக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நாங்கள் இது மட்டும் எங்கள் வீட்டில் வந்து வறுக்கடலை யூஸ் பண்ணுவோம். அடுத்ததாக முக்கியமான விஷயம் வந்து ரொம்ப முக்கியம் வந்து பெருங்காயம் இல்லையா. ஸோ நம்ம போடுற மசாலா கட்டாயமாக கட்டி பெருங்காயம் போட்டுக்க போகிறோம். இது நம்ம வெயிலில் காய வச்சதுக்கப்புறம் பிச்சு எடுத்துக்கலாம். சரியா? இப்போது இவ்வளோ தான் நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ். நாங்கள் சோம்பு ஆட் பண்ணுறதில்ல எங்கள் வீட்டில், சீரகம் மட்டும்தான் ஆட் பண்ணுறோம். ஏன்னா நான்வெஜ்ஜை செய்யும் போது அதில் நம்ம சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வெயிலில் காய வைக்க போகிறோம். நல்லா மிளகாலாம் நல்லா உடையணும். டப்புன்னு உடஞ்சதுக்கப்புறம் எடுத்து அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு மிஷினில் அரைக்க போகிறோம். ஓகேவா? ஓகே. தேங்க்யூ. பாய்.